இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்லேருந்து 2014 கோவா கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கொஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொத்த ப்ராப்ளமும் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளைனண்ட் ஒரு அக்யூஸ் ஓகேங்களா. கம்ப்ளைனண்ட் தான் வந்துட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 கீழே. எந்த கோர்ட்லன்னு பார்த்தீங்கன்னா JMFC கோர்ட்டு பனாஜியில். எதுக்காக ஃபைல் பண்ணியிருப்பாருன்னா அக்யூஸ்ட் 40,000க்கு ஒரு செக் மெஃபூசா பேங்க்கு இதில் இந்த டேட் என்னன்னா 1/3/2013 நீங்கள் போயிட்டு வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செக் அக்யூஸ் கம்ப்ளைனண்ட் கொடுத்துருப்பாரு. இதை எடுத்துகிட்டு போய் அவர் அக்கௌண்ட் இருக்கிற அந்த பேங்க்கில் போயிட்டு கம்ப்ளைனண்ட் கொடுக்கும்போது அந்த செக் பவுன்ஸ் ஆகிடும். எதனால் பவுன்ஸ் ஆகுனா அதில் இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபண்ட்ஸ் காசு இல்லாததுனால அது பவுன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நோட்டீஸ் அனுப்பும்போதுமே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த நோட்டீஸை வாங்காமலே சைன் போட்டு அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ இதனால தான் இவர் இந்த கேஸே ஃபைல் பண்ணியிருப்பாங்க. கேஸை ஃபைல் பண்ணும்போது அக்யூஸ் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை இந்த கேஸை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நான் செக்கை இஷ்யூ பண்ணதுக்கான காரணம் சும்மா ஒரு செக்யூரிட்டிக்காக தான் நான் கொடுத்தேன், டெப்ஸ் ரீபேமெண்ட்டுக்காகலாம் நான் கொடுக்க கிடையாது அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு தான் நம்ம இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் எழுத போகிறோம் அப்கமிங் வீடியோஸ்.